வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சி நெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி யூஜிசியிலேருந்து ஒரு நல்ல அப்டேட், எக்ஸலண்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது விஷயமாக தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி நெட்டு மேத்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் வித் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்டு கிளியர் பண்ணாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் வந்து எனக்கு ஐ எம் ரியலி வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் அப்டேட். எனக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து அடிக்கடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சப்ஜெக்டே தெரியாமல் ப்ரொஃபஸர் ஆயிடுறாங்க, அப்போ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனையும் இவங்க வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னால் பல வீடியோக்களில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அப்டேட் மூலமாக என்னுடைய அந்த ஆதங்கம் வந்து கொஞ்சம் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் ஆகுது சரியாகும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அந்தந்த யூனிவர்சிட்டிலேருந்தே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பிஹெச்டி பண்ண வச்சுட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் எந்த யூனிவர்சிட்டியும் செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஹெச்டிக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டு கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இனிமேல் பிஹெச்டி எழுத முடியும், அந்த அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. 3 விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேட்டகரி 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்டகரி 1ல பாஸ் ஆகக்கூடியவங்களுக்கு ஜேஆர்எஃப்ல ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அதில் உங்களுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட்டாக ஒரு 30,000 ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அந்த ஸ்டைஃபண்டோட நீங்கள் பிஹெச்டி பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணிக்கலாம், பிஹெச்டி அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த பிஹெச்டி அட்மிஷன்லையும் ரொம்ப அருமையான அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் நெட்டு கிளியர் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் கட்டாயமாக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் திரும்ப தான் நெட்டு எழுதணும். அப்போது இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்டி முன்னால் வந்து ஒன்றும் தெரியாதவங்க கூட பிஹெச்டி பண்ணி என்னென்னமோ உருட்டு பரட்டெல்லாம் பண்ணி பிஹெச்டி வாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படி முடியாது. நெட்டு கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணவே முடியும். நெட்டு கிளியர் பண்ணணும் அப்படிங்கும்போது சப்ஜெக்டை உங்களால் மனப்பாடமாக படித்து எழுத முடியாது. சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறவங்களால மட்டும்தான் நெட்டு கிளியர் பண்ண முடியும். அப்போ சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அவங்களால கிளாஸை வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியும். அதனால இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அப்டேட்டு. அதுக்கு அடுத்து கேட்டகரி 2ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் கேட்டகரி 2ல கிளியர் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிக்கலாம், பிஹெச்டிக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் கிடைக்கக்கூடிய ஸ்டைஃபன் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. சரிதானா? இது கேட்டகரி 2ல பாஸ் ஆகக்கூடியவங்க. எடுத்து கேட்டகரி 3ல பாஸ் ஆகக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, ஜேஆர்எஃப்பும் கிடையாது, அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஆக முடியாது. ஆனால் பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த பிஹெச்டி அட்மிஷன் என்ன செய்யணும், ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க பண்ணலைன்னா அடுத்த வருஷம் திரும்ப தான் என்ன செய்யணும், பிஹெச்டி எழுதணும், திரும்ப தான் நெட்டு எழுதணும். திரும்ப நெட் எழுதி திரும்ப கிளியர் ஆனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இன்னொரு தடவை பிஹெச்டி அப்ளை பண்ண முடியும். இதனால என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தா, ஒரிஜினாலிட்டி, உண்மையிலேயே சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கிளியர் ஆகுவாங்க நெட். அது ஒரு பக்கம். இல்லை சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க சும்மா பேருக்கு முன்னாலே டாக்டர்னு வதன்னு போட்டுட்டு தெரிஞ்சவங்க எல்லாரும் இனி என்ன செய்ய முடியாது. டாக்டர் அப்படின்னு போடுறதுக்கு there is a செக், அங்கே ஒரு செக் வச்சாச்சு, நெட்டு கிளியர் பண்ண. அப்போ இதுக்கு முன்னால் வந்து நெட்டு கிளியர் பண்ணாமல் பிஹெச்டி முடித்தவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அதை பற்றி யூஜிசிலேருந்து எதுவும் சொல்லலை. அவங்க ஆஸ் யூஷுவல் எலிஜிபிளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏதாவது ஒரு இடத்துல இந்த டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா பிஹெச்டியை, அந்த டைல்யூட் பண்ணிட்டே இருந்த பிஹெச்டியை ஏதாவது ஒரு கட்டத்தில் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு. We must be very very happy about this update. As we are preparing well for the competitive exams, we must be happy. நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு நல்ல அப்டேட் தான். அதனால சும்மானாலும் யாருனாலும் பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிறது போய் இனிமே எஃபிஷியன்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பிஹெச்டி பண்ண முடியும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க நெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜ் இருக்கும், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த ஏரியாவில் போய் பிஹெச்டி பண்ணுவாங்க, ஒரிஜினலாக பிஹெச்டி பண்ணுவாங்க, உண்மையாக உழைப்பாங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிஹெச்டிக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், அவங்களால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா எஜுகேட் பண்ண முடியும். அதனால இந்த அப்டேட்டை நிச்சயமாக வரவேற்க தான் செய்யணும். இதனால என்ன அப்படின்னு கேட்டால் இன்னொன்று என்னன்னா, ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஆட்கள் சேர மாட்டேங்கிறாங்க, பிஹெச்டியும் இனிமேல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வரும்போது இன்னும் மேத்தமெட்டிக்ஸாக வேண்டான்னு தலை தெரிச்சிட்டு பின்னங்கால் பெடரில் படுறதுக்கு எல்லாரும் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பரவாயில்ல, வதன்னு எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுறதை விட எனக்கு மேத்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா போதும், மற்றவங்க படிக்க வேண்டாம். எதுக்கு சும்மா நல்லா மனப்படமாக படித்து ஸ்டேட் அண்ட் ரூல் லக்ராஞ்சி தியரம், ஸ்டேட் அண்ட் ரூல் யூரிஷன் லெமா, ஸ்டேட் அண்ட் ரூல் டிக்கன் ஆஃப் தியரம் படித்து யாருக்கு என்ன லாபம், சமுதாயத்துக்கு என்ன லாபம்? அதனால அப்படி இல்லாமல் இனிமே சப்ஜெக்டை நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் பிஹெச்டி பண்ண முடியும், சப்ஜெக்டை ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்படிங்கிற இந்த அப்டேட்டை நான் ஏன் தரப்புலேருந்து உண்மையிலே வரவேற்க தான் செய்கிறேன். அதனால் சிஎஸ்ஐஆர் நெட் கிளாஸில் சிஎஸ்ஐஆர் நெட் மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும், அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். நிறையா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுப்பேன், 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டுவேன். என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் சிஎஸ்ஐஆர் நெட்டை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எனக்கு நிறைய யங்ஸ்டர்ஸை சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ண வச்சு ஜேஆர்எஃபோட பிஹெச்டி பண்ணுறதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். என் கூட யங்ஸ்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையில் சிலபஸில் அப்டேட் இருக்கிறதுனால நெட்டோட சிலபஸ்லேயும் அப்டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜூனில் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது, இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் என்ன செய்யணும், நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே சிலபஸில் என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என் கூட ட்ராவல் சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய அட்வைஸ் அதுதான். என் அட்வைஸுங்கிறத விட ரெக்வஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்து வர தலைமுறைக்கு நாம் மேத்ஸை நல்லா சொல்லாமல் போயிடுவோமோ அப்படின்னு எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா கற்றுக்கோங்க, அப்போ தான் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாம் என்ன செய்ய முடியும், நல்லா டீச் பண்ண முடியும்.